ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே, நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? மீகா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். கர்த்தர் உன்னை உன் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி மீட்பார். நம் ஆண்டவர் யார்? நம்மளை மீட்பர். ஆமே, நம்மளை மீட்டெடுக்கிறவர். எப்படி மீட்டெடுக்கிறாரா? பல விதங்களில் நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, வியாதியிலிருந்து, ஆமேன், இப்படி பல விதங்களிலிருந்து நம்மளை மீட்டெடுத்திருக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமேன். எல்லாவற்றுக்கும் மேலாக இங்கே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு, உன் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி மீட்பார். அதே பிள்ளைல கடந்த நாட்களில் ஒரு ஃபோன் கால் வந்தது எனக்கு. பிரதர், நான் தற்கொலை பண்ணி செத்து போனோன்னு யோசிக்கிறேன். ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன், என்ன காரணம்? பல விதமான காரணங்களை சொன்னாங்க. பாருங்கள், பிசாசுடைய வேலை என்ன தெரியுமா? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்குமே வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாருக்கு, அதை பரிபூர்ணப்பட வந்தேன்னு ஆண்டவர் சொல்கிறார். யோவான் 10:10 நம்ம வாசிக்கிறோம். பிசாசுடைய வேலை நம்முடைய வாழ்க்கையை அழிக்கணும், நம்ம சமாதானத்துக்கு எடுக்கணும், நம்ம சரீரத்தில் பலவீனத்தை உண்டு பண்ணணும், குடும்பத்தினுடைய சமாதானத்தை கெடுக்கணும், பிரிவினைகளை உண்டாக்கணும், சண்டையை உண்டாக்கணும். இப்படி எதிர்மறையாக இருக்கிற காரியங்கள் தான் சத்துரு நம்மளுக்கு விரோதமாக போராடிட்டே இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்யறனாக்கா, சத்துரு வைக்கிற எல்லா கண்ணிகளிலிருந்து நம்மளை விடுவித்து நம்மளை பாதுகாத்து நம்மளை மீட்டு எடுக்கும்படியாக இருக்கிறார். ஆமேன். ரொம்ப அழகாக இருக்க பாருங்க. கர்த்தர் உன் சத்துருக்களின் கைக்கு உன்னை நீங்களாக்கி மீட்பார். ஒருவேளை நீங்களும் சத்துரு கையில் மாட்டிட்டு இருக்கீங்களா? பல விதமான போராட்டங்களை, பிரச்சனைகளை பார்த்துட்டு இருக்கீங்களா? பிரதர், சத்துரு எங்களுக்கு விரோதமாக நிறைய போராட்டம் இருக்கான், வீட்டில் சமாதானமே இல்லை, மந்திரம் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் இன்னைக்கு கர்த்தர் கொடுக்குற வார்த்தை என்ன தெரியுமா? அவர் எல்லா சத்துரும் கைகளுக்கு ஒன்று நீங்களாக்கி மீட்க உண்மையில் வர இருக்கிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 31ஆம் சங்கீதம் 15வது வசனம் வாசிக்கும் போது சங்கீதக்காரன் இப்படியா சொல்லுகிறார், வாசிக்க கேட்போம். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது, என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும். உங்க காலங்கள் அவர் கரத்தில் இருக்குங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்ட தேவ பிள்ளையே, இந்த கால வழியில் பரிசுத்தாவிய திட்டமாக அவங்களோட பேசுறாரு. உங்க காலங்கள் அவர் கரத்தில் இருக்குது. நீங்களே உங்கள் வாழ்க்கையை திட்டம் பண்ணோம், நீங்களே உங்கள் வாழ்க்கையை முடிக்கணும், நீங்களே உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கணும் முடியாது. உங்களை உருவாக்கின ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார், ஒரு நாளும் சத்துரு கையில் ஒப்பு கொடுக்க மாட்டார். அதனால தான் இங்கே தாவீது சொல்கிறாரு பாருங்கள், தாவீதுக்கு விரோதமாக சவுல் எத்தனையோ முறை கொல்லணும்னு யோசித்தான், காய் மார்க்கமாய் பார்த்தான், எத்தனை விதமான மரண பள்ளத்தாக்கு தாவீதுக்கு, ஆனால் தொட முடியலையே. ஆனால் சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் பந்தி ஆயத்தப்படுத்தி தாவீது தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணினார் அல்லவா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களே பார்த்து சொல்கிறாரு, உங்கள் காலங்கள் அவர் கரத்தில் இருக்குது, பயப்படாதீங்க. அவங்க சத்துருக்கள் கைக்கு, துன்பப்படுதல் கைக்கு ஒரு நாளும் ஒப்பு கொடுக்கவே மாட்டார். அல்லேலூயா. அவர் நிச்சயமாக அவங்களை பாதுகாக்கிற தேவன் இருக்கிற. பயப்படாதீங்க தேவ பிள்ளைகளே. சங்கீதத்தின் புஸ்தகம் 41ஆம் சங்கீதம் 2வது வசனம் கூட வாசிக்கலாம். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார், பூமியில் அவன் பாக்கியவானாய் இருப்பான், அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர். ஆமென், ஆமென், ஆமென். பாருங்க, கர்த்தர் அவனை பாதுகாத்து, கர்த்தர் உங்களை பாதுகாப்பாருங்க. இன்னைக்கு நீங்களெல்லாம் ஜீவனோட இருக்கணும், ஆண்டவர் கிருபை தானே. பாதுகாத்து அவன் உயிரோடு வைப்பார், பூமியில் அவன் பாக்கியவானா இருப்பான், அவன் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு நீர் அவனை ஒப்பு கொடுக்க மாட்டேன். சத்துருவின் இஷ்டத்துக்கு ஆண்டவர் ஒரு நாள் உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டார். பயப்படாதீங்க. உங்களுக்கு விரோதமாக எவ்வளோ சத்துரு போராடினாலும் சத்துரு தான் வெட்கப்பட்டு போவானே தவிர நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. கர்த்தர் உங்களை பாதுகாக்க உண்மையில் இருக்கிறார். சத்துரு கையில் ஒரு நாளும் ஒப்பு கொடுக்க மாட்டார். சத்துரு கையில் உங்களை மீட்பார். அல்லேலூயா. இந்த நம்புங்க தேவ பிள்ளைகளை. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, எங்கள் சத்துருக்களின் கைக்கிலிருந்து எங்களை மீட்டெடுக்கிற தகப்பன் ஆண்டவரே, நீர் எங்கள் மீட்பராயிருக்கிறபடியா ஸ்தோத்திரம். ஒருவேளை யாரெல்லாம் சத்துருக்கையில் மாற்றி கொண்டிருக்காங்களோ, கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்களோ, இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் விடுதலை நான் பேசுகிறேன்ப்பா. அப்பா, மக நன்றி. இதில் பாக்கியவானாய் வைப்பீராக. எல்லா சத்துருவின் போராட்டங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்க இயேசு சுவாமி. இதில் பாதுகாத்துக்கொள்ளுங்கப்பா. இந்த நாள் முழுவதும் கரம் பிடித்து நடத்தும் தெய்வீக பாதுகாப்பு கொடுக்கிற பொறுப்பெடுத்துக்கொள்ளும், வழி நடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபக்கெல்லாம் பிதாவே, ஆமென். அவர் சத்துரு கையில் உங்களை பாதுகாப்பார். தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.